ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீமில் அதிகமாக லாபம் கிடைக்க அதில் நமக்கு அதிக அளவிலான கிராம்ஸ் ஆட் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன டிப்ஸ் தான் எல்லாமே. கன்னியம்மாள் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஆர்ஹெச் சிஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்டில் அமௌண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சுகன்யான்றவங்க ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் அப்படின்றவங்க வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். இதை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து 330 டேஸ் 300 டேஸ், அதாவது நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். தங்கமயிலாக இருந்தாலும் போத்தீஸாக இருந்தாலும். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு 150 டேஸ் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு நமக்கு போத்தீஸை பொறுத்தளவுக்கு 7% பெனிஃபிட்டும், தங்கமயிலை பொறுத்தளவுக்கு 5% தராங்க. அப்போது வந்து மேக்ஸிமம் ஒரு 150 டேஸ்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ போட்டுருங்க. இல்லை வந்து ஒரு 100 டேஸ் வரைக்கும் போடுற மாதிரி போட்டுட்டு எகெயின் வந்து நியூ டிஜிகோல்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, திரும்ப நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7% 5% பெனிஃபிட்டே கிடைக்கும். இப்போ 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம சேவ் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுக்குமே மேக்ஸிமம் பெனிஃபிட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும், அவைல் பண்ணிக்க முடியும். இதுதான் இதோட கான்செப்ட். 2 சிம் இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லை ஒரே சிம்மில் கூட 2 நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஷாப்பில் கூட ஒன்று அந்த மாதிரி கூட ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு 150 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7% 5% கொடுக்குறாங்களா, அப்போ வந்து அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். போக போக லாஸ்ட்டில் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 கூட போட்டுக்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து இனிஷியல் டேஸ்லேயே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 500 1000 ருபீஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடாமல் மினிமம் 100லேருந்து சேவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் 104 103 107 இந்த மாதிரி போட்டு பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 107 100 போடும்போது கம்மியான கிராம்ஸ் வரும். இப்போ ₹4 ₹3 அதிகமாக போடும்போது பார்த்திங்கன்னா அதிக அளவிலான ஒரு 0.001 இருக்கிறது 2ஆக மாறும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லேயும் ஆட் ஆகும், கிராம்ஸும் ஆட் ஆகும். அந்த மாதிரி அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஒரே அமௌண்ட்டாக போடாமல் அதில் ஒரு 0.001 அப்படின்னா கூட நமக்கு டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 50 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50 கிட்ட வந்து நமக்கு ஆட் ஆகும் இல்லையா. அந்த மில்லிகிராமே இருந்தாலும் கோல்டோட ரேட் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் வந்து ரொம்பவும் அதிகம். இப்போது ஒரு அக்ஷய திருதியே வருதுன்னா கோல்டு காயின் வாங்கும்போது ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம பே பண்ணி தான் வாங்குகிறோம். இப்போ வந்து அதனால நமக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. சில ஷாப்பில் வேஸ்டேஜும் பே பண்ணி தான் வாங்குகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன காயின் வாங்குறீங்க, மில்லிகிராம்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்க வச்சுருக்கிற அமௌண்ட்டை அப்படியே டிஜிகோல்டில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸோட எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் வீக்லி ஒன்ஸ், அதாவது டெய்லி கூட பேமெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு 100 ருபீஸுன்றது இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா நார்மலாகவே வந்து ஒரு ஸ்நாக்ஸ், டீ இந்த மாதிரி செலவு பண்ணுறது தான். அந்த மாதிரி வந்து வீக்லி 2 டைம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் வந்து போட்டு வைக்கலாம். வீக்லி 2 டைம்ஸுங்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு நல்ல கிராம்ஸ் வந்து சேர்ந்துடும். ஒரு 200 300 இந்த மாதிரி போடும்போது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி 2 3 அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு அக்கௌண்ட்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இயர்லி டேஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 75 to 150 டேஸ் இதில் அதிகமான கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட்ஸும் அதிகமாகும். கோல்டு ரேட்டும் இயர்லி ஸ்டேஜில் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்போ போக போக அதிகமாகிட்டே தான் வருது. அதனால் உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை மேக்ஸிமம் இதில் வந்து இயர்லி டேஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ எகெயின் வந்து நீங்கள் ஒரு 10,000 பண்ணணும், ஃபைனல் டேஸில் இருக்கீங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து அந்த மாதிரி நீங்கள் போடலாம். எமர்ஜென்சியாக உங்களுக்கு கையில் வந்து காயின் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லாஸ்ட்டில் போடலாம். இல்லை எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு கிடச்ச கூட பிரச்சனை இல்லை, எனக்கு பெனிஃபிட்டோடு கிடைக்கணும் அப்படின்னா புது ஸ்கீம் ஆரம்பித்து இந்த பெருசாக இருக்கிற அமௌண்ட்டை அந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் போடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும். அந்த மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு 100 ருபீஸ்க்கு ஈக்குவலான கோல்டு கிடைக்கிது. ஸோ நீங்கள் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது மொபைலோட ரெஃபர் கோட், ஒய்ஃபோட ரெஃபர் கோட் போடலாம். இப்போ நீங்கள் ஒய்ஃப் ஓப்பன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் இதை ஷேர் பண்ணி போடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
கோல்டு ரேட் செக் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கோல்டு ரேட் கம்மியாகும்போது 10 மணிக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் சடனாக ஒரு ட்ராப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான அமௌண்ட் போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த ரேட் செக் பண்ணிவிட்டு கம்மியாகும் போதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கனாலும் ஓரளவுக்கு உங்களால் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து இதில் பண்ண முடியும். இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க தான். அவங்க வந்து வைஷோ அவங்க நேம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நான் அந்த மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா சிஸ்டர், ₹1000 அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படியே நான் சீட்டு மாதிரி போட்டுட்டு வரேன். டிஜிகோல்டா மந்த்லி சீட்டான்னு தெரில, அதை போட்டு நான் சேவ் பண்ணிட்டு வரேன். அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வர சின்ன சின்ன தொகையை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாபம் தான் ஃப்யூச்சரில். ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறத விட கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறது. அதனால ஒரு சின்ன தொகை வந்துச்சுன்னா கூட மேக்ஸிமம் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து தீபாவளி, நியூ இயரு, அக்ஷய திருதி, தமிழ் நியூ இயர் இதுக்கெலாம் வந்து ஆஃபர்ஸ் நமக்கு எப்பப்போ கொடுப்பாங்கன்னு தெரியும். நம்ம சீட் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமில் முடிகிற மாதிரி பார்த்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்போ அந்த ஷாப்பில் இருக்கிற ஆஃபர்ஸும் நமக்கு கிடைக்கும். தங்கமயிலில் பொறுத்தளவுக்கு நான் ஏன் அதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. கிராமுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, கோல்டுக்கு சில்வர் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய நியூ பிரான்ச்சஸ்லாம் சென்னையில் ஓப்பன் பண்ணுறதால நன்றி விழா ஆஃபர், துவக்க விழா ஆஃபர் அந்த மாதிரி நிறைய கிடைக்கிது. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிஜிகோல்டு ஆரம்பித்து நான் மந்த்லி வந்து 1000 போடுவேன், 2000 போடுவேன் இந்த மாதிரி சொல்கிறவங்க, இப்போது வந்து டிஜிகோல்டில் நம்ம என்ன தான் சேவ் பண்ணாலும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலுமே கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் டிஜிகோல்டு ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் வந்து நமக்கு லாபமாகவும் இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சீட்டு போடுறது. 100, 200, 300 இந்த சின்ன சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கு மட்டும் டிஜிகோல்டு ஆப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்ஷய திருதிக்கு தங்கமயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா நாளைக்கு மார்னிங் வந்து நான் அந்த பற்றின வீடியோ, என்னோடய கஸ்டமர் சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு, வேஸ்டேஜ்லாம் எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் கிட்ட பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வழக்கம் போல் கோல்டு ரேட் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதில் வந்து எந்த இதுவும் இருக்காது. அது போல் வீடியோஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி ஷார்ட்ஸ் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஜூன்லேருந்து நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி கமெண்ட்ஸ்க்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். இப்போ அதிகப்படியான கமெண்ட்ஸ் வரதால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கோல்டு ரேட் ரிலேட்டடாக வரதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் எனக்கு முன்னாடி வந்துடுது. அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி முடிக்கும்போது தான் அடுத்த கமெண்ட்ஸ் வந்து நான் வியூ பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் என்னால் முடிக்க முடியல. மேக்ஸிமம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் மெயிலும் பண்ணியிருக்கீங்க. 1 பை 1 வந்து நான் மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், லீவ் விட்டாச்சு, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். அப்புறம் அக்ஷய திருதி ஷாப்பிங் இந்த 2 வீடியோவும் வரும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம எப்பவும் போல் சேனலில் வீடியோ போடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.